ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டு உள்ள ஜோதிடர்கள், ஜோதிட கற்றுக்கொண்டுள்ள நண்பர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிட ஆளுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் சேலத்திலிருந்து சுகர்நாடி ஜோதிட ஆசிரியர் விஜயன் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும். ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்வலர்களுக்கும் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அதுக்கு தான் நாங்கள் போடுறது. அப்படி நான் பார்த்த ஜாதகத்தை நோட்டில் எழுதி வச்சு அதை இப்படி எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் போட்டு வைப்போம். இப்போ நான் ஒரு ஆண் ஜாதகம் பார்த்ததை சொல்கிறேன், அதுக்கான விளக்கமும் சொல்கிறேன், விதியும் சொல்கிறேன். பாருங்கள், 1/8/1970 7 மணி 01 போட்டுங்க PM. மகர லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் ராகு, 4ல் சனி, 7ல் சந்திரன், சூரியன், செவ்வாய், 8ல் புதன், கேது, சுக்கரன், 10ல் குரு. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் கடக லக்கணம். லக்கணத்தில் கேது, கன்னியில் சந்திரன், விருச்சகத்தில் செவ்வாய், சூரியன், குரு, தனுசில் சனி, சுக்கரன், மகரத்தில் ராகு. இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சூரியன் சனி திசை 12 வருஷம் 5 மாதம் 26 நாள், புதன் 17, கேது ஒரு 7. இப்போ சுக்கரன் திசையில் கேது புத்தி ஓடுது. ஜாதகருக்கு 55 முடிஞ்சு 56 வயசு நடக்குது. நம்மகிட்ட 2 நண்பர்கள், இந்த ஜாதகார் ஒருத்தர், இந்த ஜாதகருடைய நண்பர் ஒருத்தர், 2 பேரும் நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுத்து உக்காந்தாங்க. பாருங்கள், எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் ஏன்னு. நான் பார்த்து சொன்னேன், இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகனுக்கு திருமணம், குடும்பம், கணவன், மனைவி, குழந்தை, குட்டி, உறவு முறை காரங்கள் எதுவும் அமையாதுன்னு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க? நாங்கள்லாம் பெரிய வசதியானங்க, எங்களுக்கு 20 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது, எங்களுக்கு எத்தனை தலைக்கிட்டு உக்காந்து சாப்பிட்டாலும் மூயாதுன்னார். 100 கோடி கூட சொத்து வச்சுக்கிங்க, படுத்துக்கிட்டே கூட சாப்பிடுங்க. அதை பற்றி நான் சொல்லலை. இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகனுக்கு இன்றைய வரைக்கும் ஒரு பெண்ணை லவ் பண்ணலாம், கூட்டோடு கல்யாணம் பண்ணலாம், முறையாக கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். இதெல்லாம் விதி, இதெல்லாம் நாட்டில் நடக்குது. ஒரு வாலிபம், ஒரு ஆணுன்னா ஒரு 25, பொண்ணுன்னு ஒரு 20, இல்லைன்னா ஆணுக்கு ஒரு 30, பொண்ணுக்கு ஒரு 25 லவ் பண்ணி கூட்டு ஓடி போயிடுறாங்க. பெரியங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் 2 இல்லை, வேலைக்கு போகிறாங்க, வர இடத்துல ஒரு ஆணும் பொண்ணு சம்மந்தப்பட்டுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, கூட்டு குடும்பம் நடத்துகிறாங்க. 1000 விதம் இந்த மாரி குடும்பம் நடத்துறது இருக்குது. ஆனால் இந்த ஜாதகனுக்கு எந்த விதமும் கிடைக்காதுன்னு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது, பெரியங்களாக பார்த்து கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு பொண்ணை பார்த்த இடத்துல, பேசின இடத்துல 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆணோடைய மனசும் பொண்ணோடைய மனசும் ஒத்து போயிடுது. அவனுக்கும் ஆசை ஒன்று சேர்ந்துட்டாலும் ஆண்டவன் கூட தடுக்க முடியாதுன்னு விதி இருக்குது. இப்படி எந்த ஒரு விதத்துலையும் நீ இந்த ஜாதகன் பெண்ணோட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது, குழந்தை போட்டு பேசிக்க முடியாது, வாழ்க்கை முறை ஒத்து வராது. பஸ்ஸில் போனால் கூட ஒரு பொண்ணை, ஒரு அம்மாவா, ஒரு ஆணோ, ஒரு பொண்ணு இருக்குதுன்னா பெண்ணுடைய கை கால் இந்த ஜாதகங்களை உடஞ்சா அந்த ஜாதகம் உடம்பெல்லாம் சிலுக்கணும். ஆமான்னு விட்டாங்க. 56 வருஷமாக இது வரைக்கும் ஒரு பொண்ணு கை மேலே உடஞ்சதோ, பொண்ணை பார்த்தனதோ, பேசினதோ, அந்த சப்ஜெக்ட்டுக்கே எனக்கு போவதுன்னு விட்டான். 56 வருஷம் ஆகுது. சரி, இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று ஒரு அந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாங்க, ஏதோ ஒரு துணி துவைச்சி போட்டுட்டு சாப்பாடு செஞ்சு போட்டு ஒரு ஒத்து வச்சுருக்கோன்னு ஆகுமா, ஒத்து வருமானு கேட்டார். குடும்பத்துக்கு சமையல் செய்கிறது கூட ஆம்பளை தான் நீ வச்சுக்கணும், பொம்பளை வச்சுக்கூடாது. பொம்பளை எந்த பொம்பளையும் குடும்ப வாழ்க்கை நடத்த விட்டுருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல வார்த்தை தான். வயசான காலத்தை ஆயிடுச்சு, நான் தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு பண்ணி போட்டுக்கிட்டு துணிமணி துவைச்சி போட்டுக்கிட்டு இருந்தால் கூட என்கிட்ட 20 கோடி ரூபா சொத்து இருக்குது. அந்த 20 கோடி சொத்து அந்த அம்மா கூட வச்சுக்கலாம். அப்படி சொன்னதுக்கு அப்படி கேட்டார். அது நியாயமான கல்யாணம். உனக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு வீட்டு வேலையை கூட ஆம்பளை தான் வச்சுக்க முடியும், நீ பொம்பளை வச்சுக்க முடியாது. உனக்கும் பெண்ணுக்கும் ஆகாது. உனக்கு பொண்ணு ஹோட்டலில் சோறாக்கி போட முடியாது,
பெண்ணும் உனக்கு ஆகாதுப்பா, ஆம்பளை தான் சோறாக்கி போட்டுக்கணும் அப்படின்னு. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்களான்னு. உன் விதி கர்மா இருக்குது சாமி. நானாக சொல்கிறேன் ஒன்று, நான் முன்ன பின்ன ஒன்று இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் உட்காந்து சாதகம் பார்க்கும்போது. நான் இதுக்கு முன்னே பார்த்ததே இல்லை. நீ எங்கே இருக்கிற ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே சொல்லுவேன், நீ நல்லா இருக்கிறதான் நினைப்போம். ஆனால் உன் கர்மா வேணால் சொல்லுது சாமி, உன் கர்மா வேணால் இதுதான்ப்பா அப்படின்னு. 100க்கு 100 ஆமான்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருங்க. நான் என்ன யாரோ ஒருத்தர் அவருடைய ஃபோன் நம்பர் கேளுங்க, ஃபோன் பண்ணி தரேன். ஒருத்தர் மட்டும், ஏன்னா 10 பேர் ஃபோன் பண்ண இருக்க மாட்டார். ஒருத்தர் ஃபோன் பண்ண, ஆமாம் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையும் தொட்டதில்லை, உறைஞ்சதில்லை, பேசினதில்லை, லவ் பண்ணதில்லை, கல்யாணம் பண்ணல, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதில்லை, உண்மைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் சுகநாடி ஜோதிடம். நாம் வந்து ஜாதகர் வந்தால் அவங்களுக்கு மனசு சந்தோஷமாக நல்லா சொல்லணும், பலமாக சொல்லணும். இல்லைன்னா அந்த கோயில் குளத்துக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணு, இந்த கர்மம் நீங்கி போயிடும் அப்படிங்கிறத நான் சொல்கிறதில்ல. சரி, அதை விட்டுலாம் விடுங்க. இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் விதி வேணும் இல்லை? இது எப்படி பார்த்து சொல்கிறது? பாருங்கள், ஜோதிடம் வந்து பெருங்கடல், அதில் மூலிகைலாம் முத்தெடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் அறுக்க முடியாத அறுவடை படைச்ச கணக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 முறை தான். 12 பாவம், 9 கோள்கள், 27 நட்சத்திரம், 9 திசை. எந்த கிரகம் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை ஆள்கொள்ளும். அப்படின்னா அந்த வீட்டுக்கு நன்மை, அந்த வீட்டில் வந்து செய்யும், உட்காந்து அதை இயக்கும். அந்த கிரகம் நல்லதாக இருந்தால் நன்மை செய்யும், தீமையாக தீமை செய்யும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துக்கலாம். லக்னன்றது சந்திரங்கால், லக்ன புள்ளி நின்றது சந்திரங்கால். அந்த சந்திரன் சனிக்கால், சனி நேசம். லக்ன புள்ளி கெட்டு போச்சா? லக்னாதிபதி ஏற்கனவே சனி நேசம் ஆகிட்டாரா? ஆயிட்டார். சனி யார் கால் நிற்கிறாரு? சூரியன் கால் நிற்கிறார். சூரியன் சனிக்கால் நிற்கிது. மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியும் சூரியனும் பகையான கிரகம். லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் நட்சத்திர பெரிய வாங்கலாமா? வாங்கக்கூடாது. லக்ன புள்ளி கெட்டு போச்சு, லக்னாதிபதி கெட்டு போச்சு, ராசி கெட்டு போச்சு. அப்போ இது என்ன சொல்லுவோம்? கூடுமுட்டை தானே, கோமுட்டை தானே. எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற 3 கெட்டு போயிட்டா கூழு முட்டை, எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. இப்போ 20 கோடி ரூபா இவர் சம்பாரிச்சான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இவன் பாட்டம் போட்ட சம்பாரிச்ச சொத்து இருக்குது, காடு இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் சொத்து நிறையா இருக்குது. ஆனால் இவர் 10 பைசா சம்பாதிக்கலை. இவர் முன்னோர்கள் செஞ்சு சம்பாதிச்ச சொத்து இருக்குது. இவர் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறார். அப்போ லக்ன புள்ளி, ராசி புள்ளி, லக்னாதிபதி கெட்டு போயிட்டால் கூழு முட்டை எதையும் செயல்படாது. எந்த வேலையும் செஞ்சு அது வளர்ச்சி பெறாது, செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் 3 கெட்டு போயிட்டால் எந்த காரியத்துக்கும் செய்ய முடியாதுங்க. இப்போ நாம் வந்து 2025 புதிய தலைமுறையில் விஜய் இன்றைய உள்ள முதலமைச்சருடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னோம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய நின்ற நட்சத்திராதிபதி உச்சம் இல்லாமல் தமிழ்நாட்டில் 2026 விஜய் தான் முதலமைச்சர்னு சொன்னோம். நேற்று பதவி ஏற்றுக்கிட்டார். அதை விடுங்க. இந்த 3ம் பலமாக இருக்கணும். இது 3ம் பலமாக தான் ஆளுமை திறமை, வெற்றி பெறுவார், செய்ப்பார் வாழ்க்கையில். இது 3ம் கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கையே போச்சுங்க, ஒன்றுமே இல்லாத போயிடும். சரி, இது ஒரு பயணம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திரம், லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் 3 கெட்டு போச்சு. அடுத்தது 2ஆம் பாவம் கெட்டு போச்சு, லக்ன பாவம் கெட்டு போச்சு, 2 கெட்டு போச்சு, முடிஞ்சு. அடுத்து 3 எடுத்துங்க. 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றால் வீரியம் கெட்டு போயிடும். ஆண்மகனாக இருந்தால் வீரியம் கெட்டு போயிடும், தகுதியும் இருக்காது, வீரியம் கெட்டு போயிட்டால் வாரிசு இருக்காது. 3ஆம் பாவத்தை நல்லா பார்த்துங்க. 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் ஆகிட்டா புள்ள பிறக்காது. எங்களுடைய சுகர் நாடியில் 3, 5 கெட்டு போயிட்டு சன்னியாசம். அவன் எத்தனை கோடி அதிபதி அழிஞ்சிட்டு போகிறான், நமக்கு அது தேவையில்லை.
பார்த்தோன்னு சொல்லணும் 3 5 கெட்டு போயிடுச்சா, லக்ன புள்ளி ராசி புள்ளி லக்னாதிபதி என்னது கெட்டு போச்சா, இப்படி சும்மா ஒரு 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 செகண்டில் பார்க்கலாங்க. இப்படி பார்த்தோன்னு சொல்லலாம் 3 கெட்டு லக்னம் கெட்டு போச்சு, 2ஆம் பாவம் கெட்டு போச்சு, 3 கெட்டு போச்சு, 5 கெட்டு போச்சு, சன்னியாசம் தானே. இன்னொன்று சொல்கிறேங்க, ஒரு ஆண் ஜாதகத்தில் கலஸ்தர ஸ்தானாதிபதி லக்னத்துக்கு 7ஆம் மகர் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், கலஸ்தர காரகன் சுக்கிரன், இரண்டும் பெண் கிரகம். மகர் லக்னத்துக்கு மட்டும் இப்படி வரும், இரண்டும் பெண் கிரகம். கெட்டு போச்சுன்னா ஒரு ஆணை எந்த பெண்ணும் தொடாது, எந்த பெண்ணும் டச் பண்ண முடியாது. ஒரு ஆண் ஜாதகத்தில் 2 பெண் கிரகம், சுக்கிரனும் சந்திரனும். கேந்திரன் திரியோணத்தில் ஆட்சி உச்சமாகணும். அவர் நின்ற நட்சத்திரம் அது. கேந்திரன் திரியோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் மட்டும்தான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கிடைப்பாள். அந்த பெண்ணோட குடும்பம் நடத்தலாம், குழந்தை குட்டி பெற்றுக்கலாம், பேரண்டி பெற்றுக்கலாம், இன்பமான வாழ்க்கை வாழ முடியும். சுக்கிரனும் சந்திரனும் கெட்டு போயிடுச்சுன்னா அது மகர லக்னத்துக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி கலஸ்தர காரகன் பலனை இழந்து போச்சுன்னா எந்த பொண்ணை எடுத்து பார்க்கறது? சிம்பிளாக அடிச்சுக்கலாங்க. அது கடலில் முத்து வேண்டாம், ஒன்று வேண்டாம். ஒரு பாவம் 12 பாவம், 9 கோள்கள், 27 நட்சத்திரம், திசாபத்தி. எந்த பாவத்தின் அதிபதி பலன் இழக்குதோ அந்த பாவம் போச்சு. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் பலன் இழந்திருக்கும். இப்போ லக்னம் 2 3 பார்த்தோம், 4 பார்த்தோம், 4 போச்சு, 5 பார்த்தோம், 5 போச்சு, 6 7 8 9 10 12 பாவமும் பலன் இழந்து போச்சு. அப்பமா முன்னோர்கள் சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். புறத்துலேருந்து எந்த வேலை செஞ்சதில்லை, சம்பாரிச்சதில்லை. சொத்து பற்றி வச்சுக்கிட்டு அப்பா அம்மாவோட கூட இருந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். இவ்வளோ தான், மீதி ஒன்றுமே கிடையாது. ஆமான்னு விட்டாங்க. இப்போ இதுதான் ஜோசியம். இதை விட்டுட்டு போய் கடலில் முத்து எடுக்கிறேன், ஜோதியத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஆத்திரிய பூத்தி வாங்குறாங்க. அப்புறமே என்ன பண்ணுறாங்க, இந்த கோயிலுக்கு போனால் இந்த பரிகாரம் பண்ணால் அந்த கர்மம் நீங்கி போயிடும், அப்போ அந்த பலன் பெற்றுக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணி, எந்த கோயிலில் போய் பூஜை பண்ணி இந்த பரிகாரத்தை மாற்றுறத, இந்த கர்மா வெல்லவே முடியாது. அப்போ அவர் நான் கேட்டேன் அவரை, ஏதோ பரிகாரம் பண்ணேன்னு. போகாத கோயிலில் சொல்லாத சொன்ன பரிகாரம் அத்தனை பண்ணியாச்சுக்கிட்டார். இப்போ விஜயங்கிட்ட வந்துட்டா அப்படி சுகர் நாடியில் பரிகாரம் இல்லை. இந்த ஜாதகம் யார்கிட்ட போனால் பரிகாரம் வச்சுருவாங்க. எப்படியா 5000 10,000 20,000 பரிகாரம் வச்சுருவாங்க. அந்த கோயிலுக்கு போ, இந்த பக்கம் இந்த கோயிலுக்கு வா, இந்த கோயிலில் போய் இந்த பரிகாரம் பண்ணேன், இல்லை நான் கூட்டு போய் பண்ணுறேன்னு சொல்லி எப்படியும் பரிகாரம் வச்சுருவாங்க. அந்த அவர் சொல்லிட்டார், நான் பல லட்சம் ரூபா பரிகாரம் பண்ணிட்டேன். எப்போ போனாலும் ஜாதகம் பார்க்க போனால் நான் உனக்கு 7ல் செவ்வாய் இருக்குது, 2 8ல் ராகு இருக்குது, செவ்வாய் தோஷங்குது, நாக தோஷங்குது, நீ பரிகாரம் பண்ணு, வாழை மரத்தை வச்சுக்கிட்டு அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணி பல லட்சம் ரூபாய் பரிகாரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த பரிகாரம் பண்ணி பலியமாகலை. இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடு, இந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ண, இந்த கோயிலில் போய் ஹோமம் நடத்த, எல்லா பரிகாரம் எல்லா பூஜையும் பண்ணிட்டேன். அப்படி 56 வருஷம் மொட்டை மரமாக தான் நிற்கிறேன். அப்படி எந்த பரிகாரமும் வேலை செய்யலை, எந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் வேலை செய்யாது. அவனுடைய கர்மாவை வெல்ல முடியாது. இப்படி எல்லாம் பரிகாரம் சொல்லி ஏமாற்றி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த பாவம் உங்களையே சேரும். பரிகாரம்லாம் பண்ணக்கூடாது, பரிகாரம் பண்ணக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, 5ஆம் பாவத்தில் 24 காரகம், அது 2ஆக உடைச்சா 48 காரகம். இது அந்த 5ஆம் பாவத்தில் காரகத்தில் அம்மன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. 5ஆம் பாவத்தில் அம்மன் அப்படின்னா பக்தி, இறை வழிபாடு, தெய்வம், குலதெய்வம், குலதெய்வ வழிபாடு செய்யலாம். யாருமே ஒரு மனிதனாக பிறந்தால் ஆணோ பொண்ணோ குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். குலதெய்வத்தில் தேவம் பண்ணலாம், பொங்கல் வைக்கலாம், தேங்காய் பழம் உடைச்சி வச்சு நம்ம குலதெய்வத்தில் வழிபாடு பண்ணலாம். அதெல்லாம் யாரும் தப்புலன்னு சொல்லலை. 5ஆம் பாவம் தான் நம்ம முன்னோர்கள். 1 5 9 ஜனனங்கிறது நாம், 5ங்கிறது புத்திரம், 9ங்கிறது அப்பா. அப்படியே 1 5 9னா உங்கள் தாத்தா பாட்டம் போட்டம் போட்டுன்னு வந்துடும். 1 5 9 தான் நம்மளுடைய முன்ஜென்மம்.
அந்த முன் ஜென்மத்தில் வழிபட்ட அதுதான் வழிபாடு பண்ணுவோம், அதுதான் குலதெய்வம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா நீ குலதெய்வ வழிபாடு பட்டாலும் தெய்வ வழிபாடு பட்டாலும் புண்ணியம் இல்லை. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா குலதெய்வ வழிபாடு பட்டு வந்தாலும் சரி, திருப்பதி போனாலும் சரி, பழனி போனாலும் சரி, வர வழியில் விபத்து நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் ஆமாம் குலதெய்வ வழிபாடு முடிச்சுட்டு வந்து வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சும்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் பையப்பமலை பக்கத்தில் ஒரு ஆடிட்டர் இருக்கிறார். அவரோட ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கெட்டு போச்சு. அவர் ஜாதகம் பார்க்க வந்தார். நீங்கள் குலதெய்வ வழிபாடு பட்டு வந்தீங்கன்னா வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகணும், வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ட்டான். இப்போ ஒரு மாதம் இருக்கும். சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸில் உத்தம சோழபுரம் பக்கத்தில் ஒரு விபத்து நடந்துச்சு. ஒரு டெம்போவில் 8 பேர் போனாங்க, 8 பேர் அவுட்டு. அந்த 8 பேர் எதுக்கு திரும்ப போனாங்க, குலதெய்வத்தில் போய் காது குத்திட்டு வந்தாங்க. காது குத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கெட்டு போய் மாரகாதிபதி கால் 3, 6, 8, 12 கூட தொடர்பு ஏற்பட்டால் குலதெய்வ வழிபாடு பட்டு வந்தீங்கன்னா விபத்து நடக்கும். சேலம் மாவட்டத்தில் இரும்பால்னு ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு பெரிய கம்பெனிக்குது. அதில் ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு மேனேஜராக இருக்கிறார். அவருக்கு 2 லட்சம் சம்பளம். 2 பொண்ணு தான். 2 பொண்ணு மெட்ராஸில், ஒரு பொண்ணு 1,50,000 1,50,000 சாப்பிட்டு வேலை செய்கிறாங்க. அவர் தஞ்சாவூர் ஒரத்தநாடு எம்எல்ஏவோட பிள்ளை தான் பண்ணார். அட்ரஸ் தரேன், அவங்க ஆள்லாம் தரேன், போய் கேளுங்க. அவர் அந்த அம்மா போய் யார்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கும்போது நீ போய் குழந்தைய வெளியே பண்ணிட்டு சொல்லிவிட்டாங்களா நடக்குது. அவர் மெட்ராஸில் இருக்கிற பொண்ணை 2 பொண்ணையும் வரவழைச்சி சேலத்துக்கு, கணவன் மனைவி 2 பொண்ணுங்களும் காரில் போயிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் போய் அவங்க சொந்த ஊரில் போய் குழந்தைய வழிபாடு பண்ணிட்டு தஞ்சாவூர், திருச்சி, நாமக்கல், சேலம் வர வழியில் நாமக்கல்லுக்கு தொட்டியத்துக்கும் நடுவில் ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சைடில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்துல போய் அடித்து கீழே விழுந்துட்டாங்க. பின்னாடி வந்த லாரியெல்லாம் சத்தம் போட்டு கவர் அவுட்டா எப்படி கவர் இருக்கும், வால் கவர் இறக்கி 4 பேர்த்து மேலே கொண்டாந்து போட்டாங்க. ஒரு பொண்ணும் அந்த அம்மாவும் செத்து போயிடுச்சு. ஒரு பொண்ணும் அந்த அப்பனும் பொழைச்சிக்கிட்டாங்க. கொண்டு போய் கங்கால போட்டாங்க. கை காலெல்லாம் ஒடிஞ்சி எல்லாம் ஒட்ட வச்சு இன்றைக்கி ஒட்டோடக்கிறாங்க. ஜோதிடம் என்பது பெருங்கடலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சா குலதெய்வ வழிபாடு போகக்கூடாது. சோசியக்காரர் எதை எடுத்தாலும் சரி, கோயிலுக்கு போ, உன் குலதெய்வத்துக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, தெரியாத வளராது. 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் அவன் குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடாது. பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விபத்து நடக்கும், உயிர் போகும். இதெல்லாம் ஜோதிடத்தை தெரியாமல் உளறிக்கிட்டு நீ செய்கிற பாவம்லாம் ஒட்டி வந்துச்சு. அதனால் ஒரு இந்த ஜாதகம் எடுத்துக்கல, மகர லக்னம், 5ஆம் அதிபதி யார், சுக்கிரன். அம்மன் பக்தி, குலதெய்வ வழிபாடு. அந்த சுக்கிரன் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு, அதே தப்பு. அந்த சுக்கிரன் சூரியன்கார், சூரியன் சனிக்கார், சனி நேசம். குலதெய்வ வழிபாடு போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் பிரயோஜனம், அனுகிரகம் இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஒரு பாவத்தில் 24 காரகம் இருக்குது. அந்த காரகம் என்னென்ன சொல்கிறீங்க, அந்த காரகத்தில் உள்ள கிரகங்கள் பலமாக இருக்குதா. 5ஆம் இடம்னா பக்தி, ஆன்மீகம், தர்மம், சிந்தனை. இப்படி குளம் கட்டுறது, கோயில் கட்டுறது எல்லாம் 5ஆம் பாவம் தான். தர்மம் பண்ணுறதெல்லாம். ஆனால் அது நல்லா தான் அது செய்யணும். கெட்டு போச்சுன்னா அது செய்யக்கூடாது. அவள் ஒரு தொடர்கர்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் சுசாதா தான் பெரிய பொண்ணு, அதுவும் கீழே 4 பொண்ணு ஒரு பையன். அவங்க ரொம்ப வறுமையில் வாழுவாங்க. அந்த சுசாதா வந்து ஒரு வேலைக்கு போவாள். அவளுடைய வருமானத்தில் தான் குடும்பம் நடக்கும். அப்போ இந்த ஒரு தங்கச்சி வந்து ஒரு வெளியில் இருக்கிறவங்க 2 பேருக்கு கூட்டி வந்து மாரியம்மன் கோயிலில் அன்னதானம் படைக்கிறாங்களாங்க்கா, காசு 100 ரூபா அன்னதானம் கொடு அப்படின்னு கேட்பான். அந்த சுசாதா என்ன பண்ணுவான்னா பரிசுலேருந்து 100 ரூபா எடுத்து
எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட கொடுக்கறதுக்குள்ளே சொல்லுவா, இருக்கிறவன் தான் அன்னதானம் பண்ணணும், இல்லாதவன் அன்னதானத்தை வாங்கிக்கணும். நாம்ளே பிச்சைக்காரன், நாமளே பிச்சை எடுக்கிறோம், நாம் எதுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்னதானத்தை காட்சி கொடுத்துருவோம். அப்படி இருக்கிறவன் தான் அன்னதானம் பண்ணணும். கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கிறான், கோடிக்கணக்கான சொத்து வச்சுக்கிறான்னா அவன் அன்னதானம் பண்ணலாம். அன்றாடு காட்சி சம்பாதிச்சாதான் ஜோதி, நீ அன்னதானம் பண்ணலாமா அப்படின்னு அந்த அவ்வளோ தொடர் படத்தில் சுஷாதா சொல்லுவாள். அதுமாரி 5ஆம் இடம் கேட்டு போயிட்டு நீ அன்னதானத்துக்கு காசு கொடுத்தா உன்னை தருத்தரதான் பிடிக்குங்களாம். அப்போ ஒவ்வொரு பாவத்தையும் ஆய்வு பண்ணி ஒரு பாவத்தில் உள்ள காரகம் என்ன, அது பலம் பெற்றுதான் நன்மை செய்யும், பலவீனப்பட்டு தான் தீமையை செய்யும். 5ஆம் பாவம் கெட்டு போயிட்டால் அன்னதானம், கோயில் வழிபாடு, கோயில் கட்டுவது, திருப்பலி செய்வது, தான தர்மம் பண்ணுறது, லவ் பண்ணுறது, சந்தோஷப்படுறது கெட்டு போயிடும். இதெல்லாம் ஆய்வு பண்ணாமல் மொட்டை தாசம் குட்டையில் உடந்த மாரி நாகதோஷம், செவ்வாய் தோஷம், நீ எந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போன, பாவத்தை சம்பாதிக்காதீங்க. சோதிடத்தை தெளிவாக சொல்லுங்க போதும். ஒரு 8ஆம் பாவத்தில் காரகம் ஒன்று படித்தேன், மேலே இருந்து விழுதல். அப்படின்னா எப்படின்னா மேலேருந்து விழுதல் எல்லாத்துக்கும் தான் இருக்குது, மேலேருந்து விழுகிறானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் சூரியன், செவ்வாய், அஷ்டமாதிபதி 3 பேரும் 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் அவன் மேலேருந்து விழுந்துருவான். மாடி மேலேருந்து விழுவான், மரத்து மேலேருந்து விழுவான், கிணத்துல விழுவான், பள்ளத்தில் விழுவான். இந்த ஒரு காரகத்துக்கு இவ்வளோ பலன் இருக்குது. மேலே இருந்து விழுதுன்னு 8ஆம் பாவத்தில் எழுதிக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படி கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சி நீ அந்த கருமாவை மாற்ற முடியாது. நீ சோசிச்சு சொல்லலாம், எப்பா மேலேருந்து விழுந்துருவ, அடிப்படும், ஆனால் உயிர் போகாது, கை கால் ஒடியும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அந்த மேலே இருந்து விழுந்துருவேன், உன பல இடத்துல விழுந்துருவேன், காப்பாற்றிடுவேன்னா முடியாது. சோசிக்காரங்க ஒரு சோசிக்காரங்க பிடிக்குது. அவர்கிட்ட சொன்னேன், இந்த விதியை நான் பார்த்தேன்னா 10 தடவை விழுந்துட்டேங்கிறார். அந்த மாதிரி உனக்கு 12 பாவத்தில் உள்ள காரகத்தை படித்து அந்த காரகத்துக்கு பொருத்தமான விதியை சொல்ல வேண்டும். 2ஆம் பாவத்தில் குடும்ப அபிவிருத்தின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணும் பொண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தினா குழந்தை பிறக்கும், ஆண் பிறக்கும், பொண்ணு பிறக்கும், குழந்தை பிறக்கும், பேரன் பிறப்பான், பிதிர் பிறப்பான், எள்ளு பேரன் கொள்ளு பேரன் பிறப்பான். 2ஆம் பாவம் பலமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 3ஆம் இடம் வீரியம் அப்படின்ட்டான், முயற்சி, முன்னேற்றம், புகழ், கீர்த்திகன்னா நான் எடுக்கிற 3ஆம் இடம் வீரியம்னா உயிர்காரகம். மகர லக்கணம் 3ஆம் தேதி குரு, குரு நின்ற நட்சத்திராதிபதி கெட்டு போச்சு, இவனுக்கு வீரியம் இருக்காதுன்னு விட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய் என்ன பரிகாரம் பண்ணுறது? எந்த பரிகாரம் பண்ணால் வீரியம் உற்பத்தி ஆகும், இவன் கல்யாணம் பண்ணுறது, பிள்ளை குட்டி பெற்றுக்கிறது எங்கே ஆகும்? ஆகாது. 56 வருஷமாக ஜோதிச்சுக்கிறேன், இப்படியே உஷ்பேதியான பரிகாரம் பல லட்ச ரூபா உஷ்பேத்தி பரிகாரம் பண்ணி வச்சிட்டிங்களே, எங்கே வீரியம் வேலை செய்யுது? 3ஆம் இடம் வீரியம், 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் எல்லாம் கெட்டு போச்சு, பொதுவான புத்திரகாரம் கெட்டு போச்சு, புத்திர ஸ்தானாதிபதி பலன் இழந்து போச்சு. எங்கே போய் நீ சோசியமே நல்லா ஆய்வு பண்ணாத, ஆராய்ச்சி ஆகாத, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணு, 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணு, 10ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி பிடிச்சிட்டு ஆட்டுவீங்களா? ஆட்டி அப்படி எந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறீங்க? அறியாதவன் நிறையா இருக்கிறான், அதனால் ஜோசிக்காரன்னு சொல்லி பணம் சம்பாதிச்சிங்க, அந்த பாவத்தை நீங்களே வச்சுக்கிங்க. எந்த ஒரு கர்மா பலனையும் எந்த ஒரு சோதரனும் பரிகாரம் பண்ணி நீக்க முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் நீக்க முடியாது. ஜோதிடத்தை இருந்தால் பார்த்தா சொல்லலாம். சார்மேலு திதி, யோகம், கரணம், யோகி, அவயோகி. இப்போ இந்த ஜாதகம் இந்த தேதியில் பிறந்தவனுக்கு கிரகங்கள் மகர லக்கணத்தை பிறந்தவனுக்கு அதே திதி தான், அதே யோகம்தான், அதே கரணம் தான். ஆனால் லக்கணம் மாற மாற இதே தேதியில் பிறந்தவன் கல்யாணம் பண்ணி குழந்தை விட்டு நடக்கிறான். இதே தேதியில் பிறந்த நிறைய பேர் இருக்கிறான், லக்கணம் மாறும். இப்போ இதுக்கு இந்த லக்கணத்துக்கு உங்களுக்கு போய் கும்ப லக்கணமாக உட்காந்துச்சுன்னா அதுக்கு பலன் மாறும். மீன லக்கணம் உட்காந்தா அதுக்கு இதுதான பலன் மாறும். மேச லக்கணம் வந்தால் அதுக்கு தான் பலம் மாறும். லக்கணத்துக்கு அந்த மாதிரி பலம் மாறும்.
அப்போ அவங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருப்பான், ஒருத்தன் குழந்தை குட்டியார் பிறப்பான், ஒருத்தன் கல்யாணம் இல்லாதப்பான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகிருப்பான். அதுக்கெல்லாம் 12 லக்கண பாவம் தான் காரணகர்த்தா. திதி யோகம் காரணம் யோகி அவயோகி எல்லாம் இதை ஒன்றே தான். இது வேறு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு திதி யோகம் காரணம் அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போ, இதெல்லாம் பார்த்து சொல்கிறதெல்லாம் ஜாதகத்துக்கு பலன் அளிக்காது. 12 பாவம் 9 கோள்கள் 27 நட்சத்திரம். ஒரு பாவத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் பலமாக பலவீனமாக ஜோசியமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்படி தான் பார்த்து நம்ம பலன் சொல்லணும். இதை விட்டுட்டு நிறையா வேறு சமாச்சாரமும் உருட்டலாம் கூடாது. நான் சொல்கிறது ஜாதகத்தில் விதி இதுதான். இப்படி ஆய்வு பண்ணி பாருங்கள், ஜோதிடம் நல்லா இருக்கும், ஜோதிடம் பலிதமாகும், ஜோதிடத்துக்கு பேர் புகழ் உண்டு, ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு, புகழ் உண்டு. நான் நேற்று ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், ஒரு அம்மா பேசினுச்சு, ஜோதிடம் அத்தனையும் போய் பித்தலாட்டம், ஜோசியக்காரன் பேசாதான் பித்தலாட்டம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் இருந்துச்சு. அப்போ நல்லவனுக்கும் அந்த பேர், கெட்டவனுக்கும் அந்த பேர், அறகுறையாக ஜோதியம் சொல்லணும் அதே பேர், நல்லா ஜோதியம் சொல்லணும் அதே பேர் தானே. அதனால் ஜோதிடத்தை கிரகத்தை ஆய்வு பண்ணி தெளிவாக சொன்னால் ஜோசியம் பொய்யுங்கிறவனுக்கு ஜோசியம் சொல்லி காட்டணும், ஜோதிடமே இல்லைங்கிறவனுக்கு ஜோசியம் சொல்லி காட்டணும், ஆமான்னு ஒத்துக்கணும். அந்தமாரி ஜோதிடத்தை ஆய்வு பண்ணுங்கள், திறன்பட சொல்லுங்கள், ஜோதிடம் வளரணும், ஜோதிடர்கள் வளரணும், ஜோதிடர்கள் ஓங்குங்கன்னு சொல்லி இது வரைக்கும் என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டு உள்ள அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லி மீண்டும் சந்திப்பேன் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.